Hi students, this is Alex here. இந்த வீடியோல ஹைப்பர்போலாவோட கான்செப்ட் அண்ட் அதோட ஃபார்முலாஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ ஹைப்பர்போலா இதோட பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும் அண்ட் ஒரு ஃபிக்ஸ்டு லைன் இருக்கும். இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்றது வந்து நம்ம ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிக்ஸ்டு லைன் அப்படின்றது டைரக்ட்ரிக்ஸ். இப்போ வந்து ஒரு வேரிங் பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து பி எக்ஸ் கமா ஒய், இது எங்கே வேணாலும் மூவ் பண்ணோம். இது மூவ் பண்ணும்போது இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எஸ் இருக்கு இல்லையா, அண்ட் இது வந்து ஃபிக்ஸ்டு லைன் எல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எஸ்பி அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி இது வந்து இங்கே பர்பண்டிகுலராக ஜாயின் பண்ணுறோம். அது மீட் ஆகிற பாயிண்ட் வந்து நம்ம எம் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பி அண்ட் பிஎம் அப்படின்னு சொல்லி இங்கே ரெண்டு லென்த் இருக்குது. ஸோ ஹைப்பர்போலாவோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னா எஸ்பி பை பிஎம் அப்படின்னு எடுக்கும்போது இதோட வேல்யூ வந்து நம்ம எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஹைப்பர்போலாவுக்கு இது வந்து மோர் தேன் 1 இருக்கும். இப்போ ஹைப்பர்போலாவோட ரெண்டு ஃபார்ம் பத்தி பார்க்க போறோம். இப்போ ஹைப்பர்போலா அப்படின்னும் போது அதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும். இதுவே அதர் ஃபார்ம் இருக்கு. அதுல ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் by b square equal to 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னும் இன்னொன்று அதர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ இதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இப்படி இருக்கும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ இங்கே இதே மாதிரி நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கு இல்லையா. ஸோ இதோட கர்வ் வந்து ஒரு கர்வ் இந்த பக்கம் இப்படியும் இதே மாதிரி சிமெட்ரிக்கலா அதர் சைடு இப்படியும் இருக்கும். ஸோ இதான் வந்து ஹைப்பர்போலா. இதுவே இந்த அதர் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் கர்வ் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இப்படி இருக்கும். ஸோ இதான் ஹைப்பர்போலா. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இன்னொன்று வந்து ஒய் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதணும், டயக்ராம் எழுதியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டுத்துக்குமே சென்டர் தனித்தனியாக எழுத போகிறோம். சென்டர் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு 0,0. ஸோ இது வந்து ஆரிஜின் தான் வந்து இதோட சென்டர். இந்த ஃபார்முக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0,0. ஸோ இந்த இடத்துல இருக்கு 0,0. இப்போ அடுத்தது வெர்டிசஸ். வெர்டிசஸ் அப்படின்னும் போது இந்த கர்வோட இந்த டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். இதுதான், இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ். அதுதான் வந்து நம்ம வெர்டிசஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து A,0, இது மைனஸ் A,0. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலயும் இருக்கும் அதர் கர்வ்ல. இது வந்து 0,A. இப்போ நம்ம இதை மாத்திட்டோம், A and B இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எக்ஸுக்கு கீழே இங்க A இருக்கு, ஒய்க்கு கீழே B இருக்கு. பட் அதர் ஃபார்ம்ல ஒய்க்கு கீழே A இருக்கு. அப்போ இது வந்து in terms of A வரும். அண்ட் இது வந்து 0,-A. அப்போ இந்த இடத்துல வெர்டிசஸ் அப்படின்னு எழுதும்போது -A,0 அண்ட் A,0 அப்படின்னு வரும். பட் இதுவே இந்த இடத்துல 0,A அண்ட் 0,-A அப்படின்னு வரும். ஸோ வெர்டிசஸ் எழுதியாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம டைரக்ட்ரிசஸ் எழுதணும். ஸோ டைரக்ட்ரிசஸ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் எழுதிடலாம், அதுக்கப்புறம் நம்ம டைரக்ட்ரிசஸ் போகலாம். ஃபோக்கஸ் அப்படிங்கும்போது இந்த கர்வேச்சருக்கு உள்ள இந்த இடத்துல இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா AE,0, இது -AE,0 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல இந்த கர்வேச்சர் உள்ள இருக்கும்போது இங்கேயும் இங்கேயும் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 0,AE அண்ட் இது வந்து 0,-AE அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல சென்டர், அதுக்கப்புறம் வெர்டிசஸ் எழுதியாச்சு. இப்போ ஃபோக்கை. ஃபோக்கை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் AE,0 அண்ட் -AE,0. இந்த இடத்துல 0,AE அண்ட் 0,-AE அப்படின்னு வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிசஸ். ஸோ ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். ஒன்று வந்து இந்த பக்கமும்
இன்னொன்று இந்த பக்கமும் இருக்கும், இங்கே வந்து இந்த சைடு இருக்கும். ஸோ இதோட ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து x is equal to a by e, இது x is equal to minus a by e. இங்கே yல இருக்கும், y equal to a by e, இது y equal to minus a by e அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல directrices x is equal to a by e and x is equal to minus a by e. இங்கே வந்து y equal to a by e and y equal to minus a by e அப்படின்னு வரும். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம வந்து length of major axis எழுத போகிறோம். மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னா இங்கிருந்து இது வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு a, இது ஒரு a, ஸோ 2a வரும். அதே மாதிரி length of minor axis அப்படின்றது இங்கிருந்து இது வரைக்கும் வரும், ஸோ b வரும். ஸோ இங்கே நம்ம தனித்தனியாக எழுத போகிறோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் ஆக்சிஸை இங்கே வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும், இந்த மைனர் ஆக்சிஸை கான்ஜுகேட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே நம்ம எழுதும்போது length of transverse axis, length of transverse axis அப்படின்னும் போது இங்கே 2a வரும். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த லென்த் தான் வந்து transverse axis. ஸோ இது வந்து a plus a டோட்டலாக 2a அப்படின்னு வரும். ஸோ லென்த் ஆஃப் transverse axis அப்படின்றது 2a. அதே மாதிரி மைனர் ஆக்சிஸை நம்ம கான்ஜுகேட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லென்த் ஆஃப் கான்ஜுகேட் ஆக்சிஸ் அப்படின்றது 2b. அடுத்தது லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். ஸோ ஃபோக்கஸ் வழியா ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சி இப்படி பாஸ் ஆச்சுன்னா இதுதான் லேட்டஸ் ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதோட லென்த், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் அப்படின்னு வரும்போது 2b ஸ்கொயர் பை a அப்படின்னு. இங்கேயும் அதே தான், 2b ஸ்கொயர் பை a. அடுத்தது இதில் வந்து நமக்கு b ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ b ஸ்கொயர் இந்த ஃபார்முக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் இன்டூ e ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு வரும். இந்த அதர் ஃபார்ம்லேயும் வந்து நம்ம a and b இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டனால அதே ஃபார்முலா தான் வரும். b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்டூ e ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ இது வரைக்கும் ஹைப்பர்போலாவோட பேசிக் கான்செப்ட்ஸ், அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அண்ட் அதர் ஃபார்மோட ஈக்குவேஷன், டயக்ராம், சென்டர், வெர்டிசஸ், ஃபோக்கை, டைரக்ட்ரிசஸ், லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், லென்த் ஆஃப் கான்ஜுகேட் ஆக்சிஸ், லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம், அதுக்கப்புறம் பி ஸ்கொயரோட ஃபார்முலா, இதெல்லாம் பார்த்துட்டோம். சம்டைம் இதில் ஈக்குவேஷன் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், ஈக்குவேஷன் ஆஃப் கான்ஜுகேட் ஆக்சிஸும் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம இங்கே எழுதிடலாம். அதாவது இங்கே நம்ம லென்த் எழுதியிருக்கோம் இல்லையா, சப்போஸ் இதில் ஈக்குவேஷன் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கேட்டால் இதில் எக்ஸ் ஆக்சிஸ் தான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் y is equal to 0. பட் இங்கே வந்து y ஆக்சிஸ், அதனால இங்கே x is equal to 0 அப்படின்னு வரும். அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் கான்ஜுகேட் ஆக்சிஸ், இங்கே கான்ஜுகேட் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து y ஆக்சிஸ், பட் y ஆக்சிஸோட ஈக்குவேஷன் x is equal to 0. இங்கே வந்து x ஆக்சிஸ், அதோட ஈக்குவேஷன் y equal to 0. அண்ட் அது போக நமக்கு மீதி லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம், அதுக்கப்புறம் பி ஸ்கொயரோட ஃபார்முலா எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஆர்ஜின் வந்து சென்டராக இருக்குது. சப்போஸ் இப்போ இந்த ஆர்ஜின் வந்து சென்டர் இல்லாமல் ஒருவேளை இது ஹெச் கமா கேவா இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சென்டர் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இது வந்து 0,0 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த 0,0க்கு பதில் வேற ஏதோ ஹெச் கமா கே அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து சென்டராக இருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஹெச்சும் இங்கே கேவும் இருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனே மாறும். இப்போ நமக்கு வந்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, பட் அப்படி வராம எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னும் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் அப்படின்னும் ஈக்குவேஷனே மாறிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ்
ஃபர்ஸ்ட் y இருக்கு இல்லையா, y எழுதிடலாம். y minus k whole square minus x minus h whole square அப்படின்னு மாறிடும். ஸோ இந்த இடத்துல வந்து இது h, k, இங்கேயும் வந்து h, k. ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லேயும் அதர் ஃபார்ம்லேயும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, ஆரிஜினை தவிர வேற பாயிண்ட் வந்து சென்டரா இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாமே மாத்திக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்துலையும் ஹெச்சும் கேவும் ஆட் பண்ணணும். நம்ம வந்து இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். இங்க வந்து a, 0 இருக்கு. பட் a, 0வோட ஹெச்சும் கேவும் ஆட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல h plus a அப்படின்னு வரும், இங்க k மட்டும் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு h ஆட் பண்ணா h minus a வரும். அண்ட் 0வோட k ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல k அப்படின்னு வரும். இப்போ இந்த சைடு மாத்தலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க 0 and a இருக்கு இல்லையா, h and k ஆட் பண்ணா என்ன ஆகும், h வரும், இந்த இடத்துல k plus a அப்படின்னு வரும். 0, a இருந்துச்சு, நம்ம h உம் k உம் ஆட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல 0, minus a இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணா h, k minus a அப்படின்னு மாறிடும். இப்போ அடுத்தது இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோக்கஸ் எழுதியிருக்கோம், ae, 0 அப்படின்னு போட்டிருக்கோம். பட் இப்போ என்ன ஆகும், h உம் k உம் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல h plus ae அப்படின்னு வரும், 0 இருந்துச்சு இல்லையா, அப்போ k ஆயிடும். அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட்டும் minus ae, 0 அப்படின்னு இருக்கு. பட் இந்த இடத்துல மைனஸ் ஏஇயோட h சேர்க்கும்போது h minus ae அப்படின்னு வரும், k அப்படின்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்றோம், 0, ae இருக்கு. அப்ப என்ன ஆகும், h ஆட் பண்ணா h, k plus ae அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த இடத்துல 0, minus ae இருக்கு. ஸோ இங்க வந்து h, k minus ae அப்படின்னு வரும். இப்போ அடுத்தது இது மாதிரி டைரக்ட்ரிக்ஸ் மாற்ற போறோம். இந்த இடத்துல x ஓட வேல்யூ a by e இருக்கு. அப்போ என்ன ஆகும், நம்ம h மட்டும் சேர்ப்போம். h மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா h plus a by e. அதே மாதிரி இந்த இடத்துல h மட்டும் சேர்க்கும்போது ஆல்ரெடி நமக்கு மைனஸ் a by e இருக்கு, அதோட h சேர்த்தோம் அப்படின்னா h minus a by e அப்படின்னு வரும். ஸோ இது இன்னொரு டைரக்ட்ரிக்ஸ். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து y வந்து a by e இருக்கு, y வந்து minus a by e இருக்கு. இப்போ k சேர்க்கணும், y வந்தா நம்ம k சேர்ப்போம். ஸோ k plus a by e, k minus a by e அப்படின்னு வரும். ஸோ நமக்கு சென்டர் வந்து ஆரிஜினா இருக்கும்போது இந்த செட் ஆஃப் ஃபார்முலாஸ் வரும், இந்த ஈக்குவேஷன் வரும், இந்த டயக்ராம், இந்த செட் ஆஃப் ஃபார்முலாஸ் வரும். பட் சென்டர் வந்து அதர் தேன் ஆரிஜின் h, k இருக்கும்போது நமக்கு அந்தந்த வேல்யூ ஆஃப் x கோஆர்டினேட்ல h உம் வேல்யூ y கோஆர்டினேட்ல k உம் நம்ம அந்த பாயிண்டோட நம்ம ஆட் பண்ணணும்.